அப்படியே அதிர்ச்சி அடைந்துட்டேன். திருமணமான நாளில் இருந்த 42 வருஷமாய் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனைவியை பராமரித்து கொண்டு வருவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் அந்த சாட்சியை பார்த்துட்டா நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. மனைவிக்கும் பாதிப்பு, மகளுக்கும் 10 வருஷமாக அதே விதமான பாதிப்புன்னா எப்படி ஒரு மனிதனால் தாங்கி கொள்ள முடியும்? எவ்வளோ பெரிய துக்கத்தை அவருடைய மனசில் சுமந்து கொண்டு இருந்திருக்கிறார். இப்போ அந்த சாட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிறோம். ஆனால் இயேசு எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த சாட்சியை பாருங்கள். என் பேர் லாசர். சிவகங்கை மாவட்டம் சூரான கிராமத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு பையனும் 2 பொண்ணும் இருக்காங்க. நான் ஒரு சின்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 42 வருஷம் ஆச்சு. கல்யாணம் மறுநாளில் இருந்து என் மனைவி மனநோயால் ரொம்ப அவதிப்பட்டாங்க. தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நைட்டில் எழுந்திரிச்சு அவங்களா பாட்டு படிப்பாங்க, ஒப்பாரி வச்சு அழுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. நம்மளையும் கூட இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டாங்க. நைட்லாம் தூக்கம் வராது. என்னதான் பேசுகிறோம்னே எனக்கு தெரியாது. எப்படித்தான் இது எப்படி பேசுகிறோம், யாரை என்ன பேசுகிறோம், பெரிய மனுஷன்லாம் தெரியாது, பேசிடுவேன். தற்கொலை முயற்சி மண்ணெண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு தீ வச்சு கொளுத்திக்கிற போவாங்க. அருவாலை எடுத்து கத்தி எடுத்துக்கிட்டு கையில் அறுத்துக்கிடுவேன். ரத்தம்னா ஓடும், ஆனால் வலிக்கிறது தான் தெரியாது, ரத்தம் ஓடுதெல்லாம் தெரியாது. எங்கள் வீட்டில் தான் தொடப்பாக நிறைய நேரம் வீட்டை விட்டு வெளியில் ஓடிடுவாங்க. போய் அவங்க எங்கே போகிறோம்னே தெரியாமல், அவங்களுக்கே தெரியாமல் சுற்றிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு படிக்குவாங்க, எங்கேயும் திருவாங்க. நிறையா வீட்டுகளெல்லாம் போய் தொல்லை கொடுப்பாங்க. அவங்களும் அவங்கள பாட்டு படிக்க சொல்லி அவங்கள ரசிச்சுக்கிட்டு அவங்கள கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாய்கள்லாம் நிறையா தடவை கடிச்சிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் தேடி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து இவங்களை சமாளிக்க முடியல, இப்படி ஓடிறாங்கன்னு சொல்லிட்டு சில சமயம் நாங்கள் வீட்டிலே கூட கட்டியே போட்டுருவோம். அவங்களால அவங்களுடைய வேலைகளை கவனிக்க முடியாது, துணி அவங்களா உடுத்திக்க முடியாது, தலை அவங்களா கட்டிக்க முடியாது, சிவ முடியாது, சாப்பாடு அவங்களா சாப்பிட முடியாது. நான் தான் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். எண்ணெய் தேய்ச்சி விடுறது, குளியாட்டி விடுறது, அனைத்து வேலைகளையும் நான் தான் பார்ப்பேன் அவங்களுக்கு. என் வீட்டம்மாவுக்கு இப்படி மனநோய் இருக்கிறதுனால எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் துரத்திடுவாங்க, இருக்க விட மாட்டாங்க. நாங்கள் வேறு ஊரில் போய் நாங்கள் இருப்போம். நான் ஒரு கடலை பொரி வாங்கி சந்தை கொண்டு வியாபாரம் பார்க்க போவேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார அம்மாவை கூடவே கொண்டு வச்சுக்கிடுவேன், தனிமையை விட மாட்டேன். அப்போ அந்த அம்மாவை நான் கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி இழுக்கும்போது என்னை அடிப்பாங்க. நிறையா தடவை என்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. என் பிள்ளைங்களும் காலுகள் அடந்து கத்தி கதறிக்கிட்டு கிடக்குங்க. அப்போலாம் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம், அப்படியே படுத்துருவோம். என் பிள்ளைங்கள்லாம் அப்படியே படுக்கும்போது சின்ன குழந்தைங்க தான். எங்களுக்கு இப்படி ஒரு அம்மா கொடுத்துருக்காரு ஆண்டவரே. நாங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நாங்கள் யாரும் உயிரோடு எந்திரிக்கக்கூடாது. நாங்கள் எல்லோருமே போனமாத்தான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே போரே தூக்கி போத்திக்குவாங்க. என் பிள்ளைகளுக்கு இந்த அம்மா தாய்ப்பாலே கொடுத்ததில்லை. என் மனைவி என் பிள்ளைகளுக்கு நான் நீரா தண்ணியை ஊற்றி டப்பால நான் கொடுப்பேன். 10 நாள் குழந்தை 15 நாள் குழந்தையில கூட நான் கொடுப்பேன். ரொம்ப அந்த நேரங்கள்லாம் பிள்ளைங்க அந்த இது ஒத்துக்கிறாமல் ரொம்ப பிள்ளைங்க சாகக்கூடிய தருவாய்க்கெல்லாம் போயிருக்கேன். அதையும் நான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிகளுக்கு போவேன். இந்த அம்மாவையும் இழுத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளையும் இழுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலையும் நான் போய் பார்த்துருக்கேன். சில டைம் ஒரு நல்லா மாத்திரை மருந்து கொடுத்து ஏதோ கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க சில டைமத்தில். அப்புறம் எந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த குணம் மாறும், எந்த நேரத்தில் அவங்க நல்லா இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைக்காக நிறையா மாந்திரியம் செய்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்டு நான் ஒரு ஊருக்கெல்லாம் கொண்டு போனேன், பரம்பக்குடிக்கு. அங்கே கொண்டு போய் நான் காலையிலேருந்து பொழுதோடு அங்கே காத்திருந்து அவங்க நைட்டுக்கு 12 மணிக்கு தான் நான் அந்த இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாந்திரம் செய்வேன்னு சொல்லிட்டு எங்களை ஆற்றுக்களை கொண்டு போய் வாழை மரமெல்லாம் கட்டி நூல் சுற்றி எங்களை குளிக்க வச்சு நிறையா அதில் செய்கிற மாந்திரிகங்களும் செஞ்சு எங்களை அங்கே மாந்திரிகம் பண்ணார். நிறையா பணம் வாங்கிக்கிட்டு இதோட உங்களுக்கு சௌரியமாக போச்சு, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் அதோட வந்தோம். மறுபடியும் அது பலனுக்கு இல்லை. என் மனைவிக்கு இப்படி இருந்த சூழ்நிலையில் அடுத்து என் பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிற இந்த பொண்ணு அதுக்கு இது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு அதுவும் 10 வருஷம் அந்த மதிக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நான் பாட்டுக்கு எதையாவது எடுத்து எழுதவும் படிக்கவும் நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்வேன். எங்கள் அப்பா சொல்கிறத நான் காதிலே எடுத்துக்கிற மாட்டேன். அது தூங்காது, சாப்பிடாது, ஏதாவது தேவையில்லாத பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை எழுதவும் இதை எழுதவும் படம் வரையவும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்.
பீரோலில் இருக்கிற ஜாமான் பூரா கீழே இறக்கி வைக்கும், கீழே இருக்கிற ஜாமானை பூரா பீரோலில் அள்ளி வைக்கும், நைட்டு பூரா வேலை செய்யும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது மாதிரி அதுவே அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சொன்னோம்னா கேட்காது, அழுகும், நான் சாவுறேங்கும். இந்த பிரச்சனைனால எங்கள் வீட்டுக்காரம்மாவே நிறைய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கேன். குறைஞ்சது நான் ஒரு 6 ஆஸ்பத்திரிக்காவது கொண்டு போயிருப்பேன். கொண்டு போய் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மறுபடியும் அதே நிலைமைக்கு தான் இருப்பாங்க. அதே மாதிரி என் பொண்ணையும் அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் எத்தனையோ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பார்த்தேன். என் பொண்ணுக்கும் அதே நிலைமை தான், சரியாக வரலை. நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து என் பொண்ணுக்கும் வந்து ஒரு 6 எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க. அப்படி இருந்து என் பொண்ணுக்கு குணமாகலை. இந்த 42 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட நல்லா தூங்குனதில்லை, நல்ல ஒரு மனநிறைவாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் பண்ணதில்லை. எங்கேயுமே ஒரு நிம்மதியாக நான் வந்து ஒரு கல்யாணம் காட்சி எதுக்குமே நல்லா ஒரு நிம்மதியாக நாங்கள் எதுக்குமே விசேஷத்துக்கு திருவிழா இதுக்கும் எங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் நாங்கள் அதிகமாக போக மாட்டோம். இப்படி இருக்கும்போது கடைசியாக சிவகங்கையில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மனநோய் பிரிவில் வச்சு பார்க்குறதுக்காக நான் அங்கே கொண்டு போயிருந்தேன். என் மகளையும் என் மனைவியும் அங்கே வச்சு பார்த்தேன். அப்போ வந்து ஒரு நர்ஸு பொண்ணு என் கையில், என் பொண்ணு என் மனைவியெல்லாம் வந்து பார்த்துட்டு, நீங்கள் பயப்படாதீங்க, ஏன் இந்த செல்லில் இதை ப்ரேயரை பாருங்கள் அப்படின்னு ஒரு செல்லை என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அதில் பார்த்தேன் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மோகன் சிலாசர் ஐயா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய சாட்சிகள்லாம் அதில் வந்து அந்த ப்ரேயரில் வந்து சொன்னாங்க. அப்போ இப்படிலாம் வந்து ஆண்டவர் வந்து பெரிய பெரிய அதிசயங்களெல்லாம் செய்கிறாரே, அப்போ நமக்கும் நம்ம இப்படி இவ்வளோத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்படுறோமே, நமக்கும் ஆண்டவருக்கு சுகம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நால்மாடிக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு பின்னால் அட்ரஸ் தெரியாது, நான் அது எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையாக நான் விசாரித்து நால்மாடி எங்கே இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரித்து திரும்ப என் மனைவியும் என் மகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த திறப்பின் வாச சபம் வந்து 2022 6வது மாதத்தில் நடந்துச்சு. அந்த ப்ரேயருக்கு நான் இவங்க 2 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு போனேன். இதில் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. நான் வந்து கிட்டத்தில் போக முடியல, என் மனைவி மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற முடியல. அதனால் நான் ஒரு இடத்துல இருந்து நான் அவங்களோட மோகன் சிலாசர் ஐயா மனநோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அழுது கண்ணீர் வடித்து என் மனைவிக்கும் 42 வருஷமாக மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கு ஆண்டவரே, ஏசப்பா என் மகளுக்கும் 10 வருஷமாக மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்குது, இந்த 2 பேரையும் நீங்கள் தான்ப்பா குணப்படுத்தணும், எங்களுக்கு எப்படியாவது ஒரு சுகம் கொடுங்கப்பா, எங்களையும் தொடுங்கப்பா, எங்களுக்கு சுகம் கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பான்னு நானும் கண்ணீர் வடித்து கேட்டேன், அழுதேன். அங்கே அழுது ஜெபம் பண்ணிவிட்டு நான் என் பொண்ணையும் என் வீட்டுக்காரம்மையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பின்னாடி இங்கே வாரம் டிவியில் வந்து செபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் அந்த வாரம் இருந்து சனி ஞாயிறில் அவங்க 2 பேர் தலையிலையும் கை வச்சு, ஆண்டவரே இவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து ஜெபிக்க வாரம் என் மனைவிட்டிருந்து ஒவ்வொரு மாற்றமாக மாற ஆரம்பிச்சிச்சு. நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா தூங்குனாங்க, நல்லா பேசினாங்க, வீட்டு வேலையெல்லாம் அவங்களே செஞ்சாங்க, துணியெல்லாம் அவங்களே கட்டிக்கிட்டாங்க, எல்லா வேலைகளையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என் பொண்ணும் அதே மாதிரி நல்லா மனநிலை மாறி அவங்களே அவங்க வேலையில் செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களும் ஆண்டவரை பற்றி நேசிக்க ஆரம்பித்தாங்க, நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என் மனைவி நல்லா சுகமாக இருக்காங்க, வெளியில் எங்கேயும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, வெளியில் ஓட மாட்டாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க. இப்போ நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், நானாக என் வேலையை பார்க்குறேன், தண்ணிக்கு போகிறேன், எல்லா வேலையும் பார்க்குறேன், சமைக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரரை சந்தைக்கு அனுப்புகிறேன், பொருள்களும் போடுறோம், அவங்களோட உதவியாக நான் வேலை செய்கிறேன். என் பொண்ணும் நல்லா பேசுது, நல்லா தூங்குது, நல்லா சாப்பிடுது, நல்லா அது வேலைகளை அதுவே செஞ்சுக்கிறது. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், என் வேலையில் நானே செய்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 42 வருஷத்தில் இந்த 1.5 வருஷமாக தான் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த சாட்சி கேட்டீங்களா?